தொகுதி மாற்றுற விஷயங்கள் அப்படிங்கிறது இது என்னோட விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது கட்சியாகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு. அதனால் எஸ், மாற்ற வேண்டிய சூழல் இருந்தது, மாற்றணும். நான் அதை வந்து அது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லை, விருப்பம் இல்லை நான் சொல்ல மாட்டேங்க. அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு நான் வந்து கோவை தெற்குக்கு வந்து வானதி அம்மா ஒன்றுமே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க, விசிபிளி வி சா தட். அதுக்கப்புறம் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பாயில் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே இருக்குது, நீங்களே ஸ்மெல் பண்ணீங்களான்னு கேட்குறேன். நான் அப்படி அந்த காரணம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கல. ஓகே, மாறணுங்கிற பேச்சுவார்த்தை வந்தப்போ ஐ அக்ரீட் இட். திரு செந்தில் பாலாஜி அங்கே வருவார்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சோம். எனக்கு ஒரு சேஃபர் கேமாக இருக்குமோ? இல்லை, அது தெரியாது. செந்தில் பாலாஜி வந்துடுவார், நமக்கு தேவையில்லை, நம்ம அங்கே போயிடலாம். இல்லை, அந்த மாதிரி தெரியாது. இல்லை, அது இது ரொம்ப தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் 10 கேள்வி கேட்டாலும் நிஜமா தெரியாது. ஏன்னா அவர் அங்கே வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சரி தெற்கிலிருந்து வடக்கு அப்படிங்கும்போது அதிமுக தரப்புலையும் அதுக்கு விருப்பம் இருந்தது. ஸோ அங்கிருந்த எம்எல்ஏ, ஏன்னா அவர் ஓப்பனாகவே ஒரு சில மீட்டிங்கில் சொன்னார், என் தொகுதி இவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. இல்லை, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அம்மன் அர்ஜுன் வந்து சவுத்தில் போட்டிட்டாலும் ஜெயிக்கிறாரு, நார்த்தில் போட்டிட்டாலும் ஜெயிக்கிறாரு, திரும்ப மாற்றிட்டாலும் ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து ஹி ஹஸ் கிரியேட்டட் சம் குட்வில். ஆர் யூ நாட்? அப்படின்னு இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அப்படின்னு நான் பார்க்குறேன்.